அனைவருக்கும் வணக்கம். ஆம், எலியட் மாதான்ற கூட்டத்திற்கு இணைந்த நன்றி. ஆம், இன்று நம்மோடு மூர்த்தி மூர்த்தி இணைந்திருக்கிறார். அவர் 18வது அச்சக்கோடு பற்றி பேசுகிறார். வழக்கம் போல் ஒரு பாடலோடு தொடங்குவோம். ஆ, நமக்கெல்லாம் பரிச்சயமான வெங்கட் அவர்களின் புதல்வி ஆம், வைஷ்ணவி வெங்கட் கன்னடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கிறார். சிறு வயதிலிருந்து சங்கீதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பலமுறை பாடியதுதான் நம்ம நிகழ்வுகளுக்கு. இன்றும் அவரை பாடுகிறார். வைஷ்ணவி, ஓவர் டு யூ. Pa ni sa ni pa ma ga sa. Sudhamai Sudhanidhi Sumachare-kshukodande Sudhamai Sudhanidhi Sumachare-kshukodande Sudhamai Sudhanidhi Vidhindranuta Vimale Salahu Vidhindranuta Vimale Salahu Vidhindranuta Vimale Salahu Vedasare Vichayambike Sudhamai Sudhanidhi Sumachare-kshukodande Sudhamai Sudhanidhi Sarasi Jakshi Jaganmohini Sarasaragamani Bhushani Sarasi Jakshi Jaganmohini Sarasaragamani Bhushani Harikesha Priyakamini Harikesha Priyakamini Harikesha Priyakamini Anandamritakar Shini Sani Papa Maga Saga Sa Sani Pani Saga Ma Pani Sani Saka Saga Maga Sani Pa Sa Sa Papa Saga Ma Pani Sudhamai Sudhanidhi Sumachare-kshukodande Sudhamai Sudhanidhi Thank you. அருமை. வழக்கம் போல இனிமையான குரல், இனிமையான பாடல். மிக்க மகிழ்ச்சி. நன்றி வைஷ்ணவி. நண்பர்களே, வரலாறு நான் குடும்பத்திலும் பலமுறை சொல்லும்போது வரலாறு ஏன் மிக அவசியம் என்பது. முக்கியமாக இந்திய பிரிவினை, ஹைதராபாத் கலவரம் போன்ற ஒரு உக்கிரமான ஒரு வன்முறை நடந்த ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக இந்திய பிரிவினை சமயத்தில் நேரடி அனுபவத்தில் எழுதப்பட்ட நாவல் தான் 18வது அச்சக்கோடு. மற்ற சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியாவோடு இணைய சமயத்து போது ஹைதராபாத் மட்டும், நிசாம் மட்டும் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தார். அதை கடுமையாக எதிர்த்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை ஒரு இட்ஸ் இந்தியாஸ் கேன்சர் இந்த ஸ்டொமக்குனே விமர்சித்து ஒரு மிகப்பெரிய இராணுவ படையை அனுப்பி ஓரிரு நாட்களில் ஹைதராபாத்தை இந்தியா வசம் ஆக்கி கொண்டார். இது போன்ற வரலாற்று சம்பவத்தை அதன் நேரடி சாட்சியாக சந்திரசேகரன் என்ற சிறுவன் வழியாக கதை சொல்லும் நவீன புதினம் தான் 18வது அச்சக்கோடு. இன்றும் காலச்சுவடு பதிப்பகம் அவர்களின் பதிப்பக அந்த புத்தகத்தின் அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் கிளாசிக்கல் காலச்சுவடின் கிளாசிக்கல் வரிசை என்று சொல்லி தான் அதை கௌரவப்படுத்தியிருப்பார்கள்.
அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட மூர்த்தி இணைந்திருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஆஹ் அவர் 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 வாழ்ந்தது வந்து கிராமத்து வாழ்க்கை. அரசு பள்ளி நூல்களிலிருந்து தான் இலக்கிய நூல்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய மாமாவும் தாத்தாவும் அவருக்கு வாசிப்பை வழியமைத்தவர்கள். ஆம், முதலில் பாலகுமாரன், சுஜாதா, பின் சுஜாதா குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் என்று அவருடைய வாசிப்பு விரிந்திருக்கிறது. பின்பு நாஞ்சில் நாடன், வண்ணதாசன், பஷீர், பால் சக்கரியா போன்ற கதாசிரியர்களும், மனுஷபுத்திரன், போகன் சங்கர், இசை அவர்கள் எல்லாம் பிடித்த கவிஞர்களாக சொல்கிறார். விகடன் சர்ச்சை மூலமாக அவர் ஜெயமோகனை இன்று வரை அவர் வலைத்தளம் தினமும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர். புனைவுகள் அவர் உருவாக்கிய கனவும், அப்புனைவுகளில் இருந்து சிந்தனை தெளிவிற்கும் அவர் அடிமை என்று சொல்கிறார். இவ்விரண்டுகளின் தீவிரத்தில் எந்த தடையும் இல்லாமல் நேர் சந்திப்புகளை சிரிப்பால் நிறைக்கும் அவருடைய உரையாடலுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன் என்கிறார். 2009 வாசிப்பு அனுபவம், வாழ்க்கை அனுபவம் குறித்து ஜெயமோகனுக்கு கடிதங்கள் எழுதி வருகிறார். 2024 முதல் டாலஸ் நண்பர்களுடன் இணைந்து வாரங்களுக்கு ஒரு முறை சந்தித்து இலக்கியம் பேசியும் கற்று வருகிறார். இப்போது கடந்த ஒரு வருடமாக கம்பராமாயணமும் தொடர்ந்து வாசித்து வருகிறார். அவருக்கு இலக்கியத்திற்கு அடுத்து மிகப்பெரிய பிடித்த கலையில் இசை என்கிறார். இசையில் இளையராஜாவும் சஞ்சய் சுப்பிரமணியும் அவருடைய விருப்பம். சமையலும் மிக பிடிக்குமாம். குறிப்பாக இசை கேட்டுக்கொண்டே சமைப்பதும், ஆசிரியர் ஜெயமோகன் உரைகளை கேட்டுக்கொண்டு பாத்திரங்கள் கழுவதும் ஒரு தியான அனுபவம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அது விந்தையாகவே இருக்கிறது. மூர்த்தி, உங்களிடம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி விவேக், நன்றி வைஷ்ணவி, அழகா பாடினீங்க. வழக்கம் போல இப்ப சேர்த்துக்கணும் எல்லா இதையும். நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு வரையில் நான் படித்த பள்ளிகள் எல்லாம் கண்டிப்புக்கும் மேற்பார்வைக்கும் பேர் போன ஒரு கிறிஸ்தவ பள்ளிகளில் தான் படித்தேன். அவங்களே சொல்லி கொடுத்து, அவங்களே பயிற்சி கொடுத்து, அவங்களே ஃபாலோ பண்ணி எப்படியும் மார்க் வாங்க வச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்னுடைய +1 +2க்காக நான் சேர்ந்தது வந்து ஒரு அரசு பள்ளி. வறண்ட மாவட்டமான புதுக்கோட்டையில், அந்த தலைநகரில் ஊருக்கு முழுதும் வெளியே பணப்பயிராக யூக்கலிப்டஸ் மரங்கள் நடப்பட்ட ஒரு காட்டிற்கு நடுவே அமைந்த ஒரு பள்ளி. கருங்கல் கட்டடம், அமைதி எல்லாம் ஒரு இனிமையான சூழ்நிலையை கொடுத்த ஒரு பள்ளி. ஆனால் வழக்கம் போல கண்டிப்பும் இல்லை, மேற்பார்வையும் இல்லை. நாங்கள் பெரும்பாலும் காட்டுக்குள்ளே தான் இருப்போம். அந்த யூக்கலிப்டஸ் காட்டுக்குள்ளன்னு சொல்கிறத விட அந்த மரத்து மேலே அப்படிங்கிறது தான் சரியான இது. அந்த நெடிதேர்ந்து அந்த மரத்து மேலே ஏறி ஒரு 80% ஏறினதுக்கு அப்புறம் நம்ம உடல் எடையால் அந்த மரம் வளைய தொடங்கும். அப்படி வளையிற அந்த மரம், அந்த வளைய தொடங்குற சமயத்தில் நம்ம காலை விடுவிச்சுட்டு கையை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கணும் அப்படின்னாக்க அது அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி அப்படியே இப்படி கீழே இப்படி வந்துட்டு ஒரு சில சமயம் இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். கிட்டத்தட்ட ஒரு பேராஷூட் அனுபவம் தான். 20-30 அடியிலேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிற பேராஷூட் அனுபவம் தான். இந்த மாதிரி காலங்கள் சந்தோஷமாக கழிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு நாளில் அப்பா எதேச்சியாக கேட்டார், என்னடா பரீட்சை டேட்டு போட்டானுங்க அப்படின்னு. என் படிப்பு சம்மந்தமாக அவர் கேட்ட முதல் கேள்வி அது. அப்போ தான் அவருடைய எதிர்பார்ப்பு நாள் எல்லாமே உரைச்சதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். இருக்கிற சமயத்தில் எல்லாத்தையெல்லாம் படிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். என்னால் முடிஞ்ச அளவு படிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் படித்தேன். ஓரளவுக்கு நம்பிக்கையோடையே தான் போய் எக்ஸாமுக்கு உட்காந்தேன். குறிப்பாக கணக்கு பரீட்சைக்கு முதல் நாள்லாம் தூங்கவே இல்லை, தூங்காமல் போயிட்டு உட்காந்துருந்து. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை கையில் கொஸ்டின் பேப்பர் வாங்கின அந்த ஒரு செகண்டில் அப்படியே முதுகுத்தண்டு முதல்ல அப்படியே ஒரு சில்லிப்பு ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி பல ராஜேஷ்குமார் நாவல்களில் படித்த அந்த வரி முதுகுத்தண்டு சில்லிட்டது அப்படிங்கிறது. ஆனால் அது அப்போ தான் நான் வந்து வாழ்க்கையில் உணர்ந்தேன். இப்போ அதே மாதிரியான ஒரு சிலிப்பு தான் இப்போ விவேக் வந்து மூர்த்தி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னு வருது. இருந்தாலும் சிலிப்புக்கு பயந்து கரையில் நின்றுட்டு இருக்கிறது அவ்வளவு பயனளிக்காது என்பதால் நேரடியாகவே குதித்து விடலாம். பெரும்பாலும் என் அனுபவத்தில் குளத்தின் ஆழம் வெதுவெதுப்பாகவே இருந்திருக்கிறது. பார்க்கலாம். நண்பர்களே, எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று அறியப்படும் அசோகமித்திரனின் முதல் நாவல் இது. 1977 எமர்ஜென்சி காலத்தில் எழுதப்பட்ட இந்த நாவல் இந்தியா சுதந்திரமடைந்த 46, 47, 48 அந்த 3 வருட காலத்தில் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் வாழ்ந்த ஒரு 10 வயது தமிழ் இளைஞனின்
வளர்ச்சி, அவன் சூழல், அந்த சூழல் அவனை எப்படி வடிவமைக்கிறது, எங்கு கொண்டு செலுத்துகிறது என்பதை யதார்த்தவாத பாணியில் சொல்லும் இந்த நாவல். நேரடி வரலாறாக நமக்கு கற்பிக்கப்படுவது என்ன? எல்லா சமஸ்தானங்களும் இந்தியாவோடு இணைந்தன. முஸ்லிம் மன்னர் மட்டும் இணையவில்லை, ஆனால் மக்கள் விரும்பினர். அதனால் இராணுவ நடவடிக்கை கொண்டு இணைத்துக் கொண்டோம், அவ்வளவுதான். சுதந்திர இந்தியாவில் முதலாக, அதுவும் தானாகவே வந்து இணைந்து கொண்ட புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்த ஒருவனுக்கு ஹைதராபாத்தின் இந்த நிலைப்பாடும் இந்த விளக்கமும் எப்படி பொருள்படும் என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். மேலதிக ஆர்வமுள்ள ஒரு சிறு வட்டம், ஏராளமானோர் துன்புறுத்தப்பட்ட, மானபங்கப்படுத்தப்பட்ட, இருக்கும் இடத்திலிருந்து துரத்தப்பட்ட, கிட்டத்தட்ட 25,000 பேர்களுக்கு மேல் மரணித்த தகவல்களை தேடி படித்தும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வெறும் தேதிகள், எண்கள். ஆனால் ஒரு சாதாரண கல்லூரி இளைஞனின் பார்வையாலும் அவன் அன்றாட வாழ்க்கை வழியாகவும் இந்த நிகழ்வுகளை சொல்லி செல்வது என்பது, அதே போன்ற சாதாரணனாகிய நம்மிடம் வரலாறை வெறும் நிகழ்வுகளாக மட்டும் இல்லாமல், எண்களாக மட்டும் இல்லாமல், அல்லது இறுதி வெற்றி செய்தியாக மட்டும் இல்லாமல், இன்னும் நெருக்கமாக ஒரு நேரடி அனுபவமாக நமக்கு கடத்துகிறது. அதுதான் இந்த நாவலின் கூறுமுறையின் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களில் பலரும் புகழ்பெற்ற இந்த நாவலை வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றாலும் வாசிக்குமாறு பரிந்துரைக்கிறேன். எந்த விதத்திலும் ஏமாற்றாத ஒரு படைப்பு. இந்த உரையில் நான் கதை என்று எதையும் தனியாக கூறப்போவதில்லை. இந்த நாவலை குறித்த என் பார்வையை அல்லது அதை நான் இவ்வாறு தொகுத்து கொண்டேன் என்று மட்டுமே அமைத்திருக்கிறேன். என் வழக்கமான வாசிப்பு முறை மற்றும் ஆசிரியர் ஜெயமோகனின் நாவல் வகுப்பில் பெற்றுக்கொண்டவைகளின் அடிப்படையில், அந்த வகுப்பில் நேரடியாக கலந்து கொள்ளாத எனக்கு தங்கள் கல்வியை அளித்த எங்கள் டாலஸ் குழும நண்பர்களுக்கு நன்றியுடன். முதலாவதாக கரு. வரலாறு என்பது நிகழும்போது அதன் அன்றாடம் என்னவாக இருக்கிறது, அதில் சாமானியன் அடைவது என்ன, அவன் இழப்பது என்ன, உண்மையிலேயே அவனுக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறதா, அது அவனை எவ்விதத்திலாவது மாற்றுகிறதா, எனில் அது என்ன? இதுதான் இந்த நாவலின் அடிப்படை கரு என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக கதை மாந்தர்கள். இந்த கருவை விளக்க இந்த நாவலில் இருக்கும் கதை மாந்தர்கள் பெரும்பாலானோர் சுவாரஸ்யமானவர்கள். இதிலிருந்து சிலரை மட்டுமே குறிப்பிடுவது ஒரு ஒரு சிரமமான விஷயமாகத்தான் இருந்தாலும், சந்துருதான் முதன்மை கதாபாத்திரம் என்பதாலும், அவன் வளர்ச்சி தான் நாவலின் வளர்ச்சி என்பதாலும், அது குறித்து அடுத்தடுத்து பேசப்போவதால் அவனை தவிர்த்து சில துணை கதாபாத்திரங்களை, கருவோடு நெருக்கமான தொடர்புடைய துணை கதாபாத்திரங்கள் இருவரை பற்றி கூறலாம் என்று நினைக்கிறேன். முதலாம் அவர் சந்துருவின் அப்பா. அவர் சுதந்திரமாக எல்லா வீட்டினரிடம், எல்லா தரப்பினரிடமும் அவர் ஒரு அரை மணி நேரமாவது நின்று பேசுகிறார். ஒரு இணக்கமான சூழ்நிலையில் ஒரு நட்போடு தான் எல்லோரோடும் இருக்கிறார். சிங்கமே வாய்ப்புலந்து நின்றாலும் நான் ரயில்வே சர்வெண்ட் என்று பெருமை பேசுகிறார். அவரேதான் பின்பகுதியில் அவருடைய கைத்தடி பிடுங்கப்பட்டு கலவரப்படுத்தப்படுகிறார். பக்கத்து வீட்டு காசை மிரட்டிவிட்டு சென்ற பின் அவரிடம் சென்று பேசிவிட்டு வந்து அவன் சொல்வதும் நியாயம்தானே என்னும் அளவிற்கு தனிந்து போகிறார். ஆனாலும் ஹைதராபாத்தை விட்டு வெளியேறுவதை குறித்து அவர் யோசிப்பதே இல்லை, பிடித்து நிற்கிறார். அந்த கடினமான சூழ்நிலையில் தன் 10 வயது மகன் கல்லூரியை புறக்கணிப்பது என்று அவன் எடுக்கும் நிலைப்பாட்டை குறித்து கேட்பதும் இல்லை, மாற்றிக்கொள்ள சொல்வதும் இல்லை. மாறாக அவனுக்கு எப்போதும் போல சோன் மிட்டாய் சாம்பிள் வாங்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இரண்டாம் அவர் சையது மாமா. இரண்டாம் பகுதியில் அறிமுகமாகும் இவர் தமிழ்நாட்டிலிருந்து தனது 60வது வயதில் தான் இங்கு வருகிறார். வடக்கே இருந்த அல்ல, ரயில்வே வேலைக்கும் அல்ல. காரணத்தை நாம் ஊகிக்கலாம். ரசாக்கர்களின் படையில் சேர்ந்து கேப்டன் ஆகிறார். நாவலில் அவர் கூறும் வியாக்கியானங்கள் எல்லாம் உருக்கி எடுத்து ஊற்றப்படும் மூளைகள் செயல்படும் விதத்தை வெகு அழகாக நமக்கு விளக்குகிறது. இவர்கள் இல்லாமல் சந்துருவிடன் பாடல் கற்றுக்கொள்ளும் தம்பிமுத்து ஆசிரியர், அவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும் ஆழ்வார், ஆட்சியே மாறினாலும் அதே இடத்தில் அமர்ந்து அப்படியே சுங்கம் வசூலிக்கும் அந்த அம்மாள், எல்லோரும் கதையின் கருவோடும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர்களாகவே இருக்கிறார்கள். மூன்றாவதாக கட்டமைப்பு. 1946 அல்லது 48 இந்தியாவில் பல்வேறு நல்லதும் கெட்டதும் உச்சத்தில் நிகழ்ந்த 3 ஆண்டுகளை, குறிப்பாக எல்லா அரசர்களும் அல்லது அரசுகளும் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்திய அரசுடனும்
அல்லது பாகிஸ்தான் அரசுடன் இணைந்து கொண்டு விட்ட வேளையில் இரண்டையும் செய்யாத ஒரு அரசாகிய ஹைதராபாத் சமஸ்தானத்தில் எல்லா தரப்பினரும் அவர்களின் எல்லா ஆயுதங்களையும் கொண்டு எல்லா சாத்தியங்களையும் முயற்சித்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முழு விசையுடன் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளையில் அங்கு வாழும் சந்திரசேகரன் எனும் பள்ளி இறுதி கல்லூரி செல்லும் வயதுள்ள ஒரு இளைஞன், அவனுடைய அடைக்கழிப்புகள், அவனுடைய மீட்பு போன்றவற்றை நாவல் ஆசிரியர் சில அத்தியாயங்களில் சொல்லிச் செல்கிறார். அதே நேரத்தில் அடுத்தடுத்து அவனுடன் வாழும் மனிதர்கள், அவர்களின் குணங்கள், அது அவன் ஆளுமையில் ஏற்படுத்தும் தாக்கம் மற்றும் அவனுடைய அகம் ஆகியவற்றை அவனுமாக ஒரு பின்னல் போல் மாறி மாறி சொல்லி செல்கிறார்கள். அதாவது ஒரு அத்தியாயம் ஆசிரியரின் பார்வையிலும் அதுக்கு அடுத்த அத்தியாயம் சந்துருவின் பார்வையிலும் விவரிக்கப்படுகிறது. இந்த வரலாறு அல்லது இதில் எவ்வளவு உண்மை வரலாறு இருக்கிறது, எவ்வளவு புனைவு இருக்கிறது, அல்லது வரலாறு என்று நமக்கு அளிக்கப்படுவதில் எவ்வளவு புனைவு இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்கப்படும் என்று தெரிந்தேதான் என்னவோ, இந்த நூலின் முன்னுரையிலேயே ஆசிரியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரலாறு ஓரளவு சந்தேகத்துடன் ஏற்கப்பட வேண்டியது என்று புலப்பட்டு விட்டது என்று முன்ஜாமீன் வாங்கி விடுகிறார். இந்த நாவலின் கட்டமைப்பில் குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு அம்சம் இதன் சமநிலை. இதில் பெரும்பாலும் யாரும் வில்லனும் இல்லை, யாரும் கதாநாயகனும் இல்லை. அவரவர் தரப்பு அவரவருக்கு. நிஜாமின் நிலைப்பாடும் அதற்கான காரணங்களும் கூட தெளிவாகவே குறிப்புணர்த்தப்படுகின்றன. இதில் மதம் இருக்கிறதா? ஆம். அதே வேளையில் மதம் மட்டும் குறிப்பிடப்படவில்லை. மொழி குறித்த இரு தரப்புகள், உள்ளூர் வெளியூர் ஆட்கள் என இரு தரப்புகள் என பல இரண்டு தரப்புகள் இதில் இருக்கிறது. எல்லோருடைய பார்வை இருந்தாலும் ரெஃப்யூஜிஸின் பார்வை கோணம் இதில் இல்லை. ஒருவேளை அவர்களுக்கு அப்போது குரலே இல்லை என்பதால் தான் நான் நினைச்சுக்கிறேன். காலத்தில் முன்னும் பின்னும் மாறி மாறி நகர்ந்தாலும் வாசகனுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கதை நகர்கிறது. இந்த நாவலை எங்கள் டாலஸ் நண்பர்கள் சந்திப்பில் விவாதித்த போது நண்பர் வெங்கட் ஒரு சுவாரஸ்யமான பார்வையை முன்வைத்தார். அதாவது நாவலை காலத்தின் அடிப்படையில் நேர்கோட்டில் பார்ப்பது. அவர் அதை கூறியவுடன் அந்த பார்வையில் இருந்த ஒரு அபாரமான சுவாரஸ்யத்தால் அவர் என்ன பெற்றுக்கொண்டார் என்று சொன்னதை கவனிக்க தவறிவிட்டு நான் தனியாக யோசிக்க தொடங்கிவிட்டேன். அதை நான் இவ்வாறாக புரிந்து கொண்டேன். அதாவது சந்துருவின் கூற்றாக வரும் அத்தியாயங்களை மட்டும் தொடர்ந்து படிப்பது, பின்னர் ஆசிரியரின் அத்தியாயங்கள், இவ்வாறு முயற்சித்து பார்க்கலாம் என்று சில அத்தியாயங்களை படித்து பார்த்தபோது கதாபாத்திரங்களின் வளர்ச்சி சந்துருவின் அத்தியாயங்களிலும் அது எதனால அப்படி ஆகுது அப்படின்னு அந்த நாட்டு நடப்புகளின் வளர்ச்சியை ஆசிரியர்கள் சொல்லும் அத்தியாயத்திலும் படித்து பார்க்கும்போது அது ரெண்டிலே இருக்கும் ஒரு சிங்க்ரனைசேஷன், ஒன்று மற்றொன்றை நிரப்பி மொத்தமாக நம்மை முன்னெடுத்து செல்லுமாறு அடுக்கப்பட்ட விதம் இந்த ஆசிரியரின் ஒரு மேதைமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இந்த நாவலின் நடை. இந்த நாவலை நான் என் முதிரா வாசிப்பு காலத்தில் ஒரு முறை முழுமையாகவே வாசித்திருக்கிறேன். முழுமையாக என்பதை அடிக்கோடியதன் காரணம், பல நாவல்களை அவ்வாறு வாசிக்காமல் பாதியிலேயே நிறுத்தியிருக்கிறேன். அது முட்டாள்தனம் அலட்சியம் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அந்த நடை தரும் சலிப்பு என்பதுதான் அதன் உண்மையான காரணம். ஆனால் அப்போதே இந்த நாவலை தடையின்றி வாசிக்க முடிந்தது. 1970 எழுதப்பட்ட படைப்புகளோடு பார்க்கும்போதும் சரி, அதற்கு 20 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட படைப்புகளோடு பார்க்கும்போதும் சரி, இந்த நாவலின் நடை எவ்வளவு முன்னோக்கிய பாய்ச்சல் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த நாவலில் அங்கதம் நடையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சினிமாவில் சரியான இடத்துல பாட்டு வர்றது மாதிரி இதுல கரெக்டா நகைச்சுவையை பிளேஸ் செய்கிறாங்க. உதாரணமா இந்த சந்துரு சொல்ற அவருடைய முதல் அத்தியாயத்தில் நாவலில் 2வது அத்தியாயம், பயங்கரமான விவரணைகள், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், யாரு என்ன எல்லாம் தெரியாத மாதிரி வாசகன் கலைப்படைவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்துல வர்ற ஒரு நகைச்சுவை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். செகந்திராபாத்ல இருந்து சந்தானம் போடுற பந்து அவனுக்கு நேர் மேல டெல்லியில இருக்கிற சந்துருவை நோக்கி போடுற பந்து கராச்சிக்கு போகும். அதை டெல்லிக்காரன் போய் கராச்சிலேருந்து அடிச்சு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறான் அப்படிங்கிற மாதிரியான நகைச்சுவை எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம்.
இந்த மாதிரி பல இடங்களில் நல்ல நகைச்சுவைகள் ஆன நடை இந்த இடத்துல நாவலில் இருக்கிறது. அடுத்ததாக மாற்றம். இந்த மாற்றத்தை நான் கொஞ்சம் சுதந்திரம் எடுத்துக்கிட்டு டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொல்றேன். இந்த இந்த மாற்றம் வந்து இந்த நாவல்ல ரொம்ப இயல்பா நிலவரம் மெல்ல மெல்ல மாறுறதையும், மக்கள் மாறுறதையும், அது எல்லாம் ஒரு உச்சத்தை நோக்கி செல்வதையும் ரொம்ப மென்மையான சம்பவங்களின் மூலமும் கதாபாத்திரங்களின் உளநிலை மூலமாகவும் விவரிக்கிறது. உதாரணமாக, மோண்டா எனும் சந்தை பகுதியில் கூட்டம் குறையுது, பொருட்கள் குறையுது, வெளியூர் பொருட்கள் இல்லாமலே ஆகிறது, கடைக்காரர்களின் கவனம் கூடுவது என்பது அதெல்லாம் ஒரு ஒரு இந்த சூழல் மாற்றத்துக்கான ஒரு உதாரணமா நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சந்துருவின் குடும்பம் ரயில்வே பாஸ் வைத்துக்கொண்டு ஹைதராபாத்துக்கு வெளியேயும் பல இடங்களில் சுற்றுகிறார்கள். ஹைதராபாத்துக்கு உள்ளேயும் இரவு காட்சி முடிந்துவிட்டு அந்த தனித்த சந்துகளின் ஊடாக வரும்போதும் அக்காக்கள் தனியா முன்னாடி போயிடுறாங்க, அப்பாவும் சந்துருவும் பின்னாடி வர்றாரு, அம்மாவும் தம்பியும் தனியா வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் இறுதி பகுதியில் அப்பா தனியா ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு சொல்லி சந்துருவை துணைக்கு அனுப்பும் அளவுக்கு மாறுகிறது. இது சூழல் மூலமா சொல்றது. ஆனா கதாபாத்திரங்கள் மூலமாகவும் உருவாகி வரும் தரப்புகளை பல இடங்களில் ஆசிரியர் குறிப்பு நிறுத்துகிறார். குறிப்பாக ஆரம்பத்தில் வீரவசனம் பேசும் நரசிம்மராவ் பின்னாடி தலைமறைவாயிடுறான், இல்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றான். தமிழ்நாட்டிலிருந்து இங்க வந்த சையத் மாமா நிஜாம் ஆதரவு நிலையில் இருந்தாலும் சென்று அழைக்க வேண்டிய நிலையில் வீட்டுக்குள் தான் முன்னாடி இருக்கிறார். ஆனால் அவரே இறுதி பகுதியில் ரசாக்கரின் கட்டுப்பாட்டுக்கு ஊர் வந்த பின்பு சந்துருவின் வீடேறி வந்து அவர் அப்பாவுக்கு உபதேசம் செய்யும் அளவிற்கு மாறுகிறார். பக்கத்து வீட்டு இருக்கும் காசிம் அவருடனான உறவு மாற்றம் இன்னொரு ஒரு நல்ல டிரான்சிஷன் உதாரணம். பெரும்பாலும் விவரணையில் மூலம் நகரும் இந்த நாவல் இறுதி பகுதிகளில் உரையாடல் மூலம் நகருமாறு மாற்றம் பெறுகிறது. பல நல்ல கூரிய உரையாடல் பகுதிகள் உள்ள பல உண்டு. அப்பா நாகபூஷணம் அவருடைய கலீக் நாகபூஷணத்தோட சேர்ந்து லம்பாடிகளுக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படிங்கிற பேசுகிற அதெல்லாம் ஃபுல்லாகவே டைலாக்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த விவரணையும் ஒரு அற்புதமான ப்ரெசன்டேஷன். விவரணைன்னு சொல்லும்போது இந்த நாவலின் விவரணை அடுத்ததாக என் தனிப்பட்ட வாசிப்பில், என் தனிப்பட்ட கருத்தில் இந்த நாவலின் விவரணை இது ஒரு அற்புதமான மற்றொரு அற்புதம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு தேர்ந்த ஓவியர் ஆரம்பத்திலிருந்தே முழுமையாகவே வரைந்து கொண்டு செல்லும் ஒரு ஓவியம் போன்ற விவரணைகள். அது இரண்டு விதமாக செய்யப்பட்டுள்ளது. ஒன்று, வெகு சில வார்த்தைகளின் மூலம் கூர்மையாக வர்ணிப்பது. இன்னொன்று, சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி 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 அதை விஸ்தாரமாக ஒரு பெரிய படம் போல காட்டுவது. உதாரணமாக, லான்சர் ஃபாரக்ஸ் குறித்த விவரணை. மேடு பள்ளமாக இருந்த மிகப்பெரிய 10 ஏக்கர் நிலப்பரப்பு, நல்ல கட்டாந்தரை, சுற்றிலும் 2 அடி 3 அடி உயரத்திற்கு செங்கலாலான ஒரு காம்பவுண்ட் சுவர், நடுவில் இரு வரிசையாக நீளமாக கட்டப்பட்ட சீமையோட்டு கட்டடம். ஒவ்வொரு கட்டடமும் 12 தடுப்புகளால் மொத்தம் 24 வீடுகளாக மாற்றப்பட்டிருந்தது. இதுதான் லான்சர் ஃபாரக்ஸ். அவ்வளவுதான். 5 வரிகளில் இந்த நாவல் முழுவதும் நம் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு இடம் 5 வரிகளில் மிக தெளிவாக விளக்கப்படுகிறது. அதே வேளையில் பல சின்ன சின்ன தகவல்கள் மூலம் விஸ்தாரமாக வரையப்படும் சித்திரம். அதன் மூலம் வாசகன் அவன் யோசிக்க வேண்டிய பல குறிப்புகளை கொடுப்பது. குறிப்பாக முதல் அத்தியாயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டாலே, வகுப்பிலிருந்து வெளியே வரும் சந்துரு சைக்கிளை எடுக்க போறான். நல்ல வேளையாக 2 சக்கரங்களிலும் காற்று இருந்தது என்று சந்தோஷப்படுகிறான். ஏன்? அவனை தடுக்கும் 2 அணா கொடுத்தோன்னா கண்டுகொள்ளாமல் விலகி போயிடுற அந்த காவல்காரன் பணக்காரமானவர்களையோ அல்லது சல்வார் அணிந்த இஸ்லாமியர்களையோ எதுவும் சொல்வதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்? முதல் அத்தியாயத்திலேயே அவங்க அம்மா துளுக்க பசங்களோட என்ன விளையாட்டு என்று கேட்கிறார்கள். பயிற்சிக்கே சில்க் சட்டையும் ஃபிளானல் பேண்ட்டுமாகத்தான் வரான் நாசிர். தமிழன் என்று தெரிந்தாலும் சந்துருவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். தாமதமாக போனாலும் சரியாக விளையாடவில்லை என்றாலும் இன்று என்னாச்சு என்று மட்டும்தான் கேட்கிறானே தவிர அவன்கிட்ட வேற எதுவும் இல்லை. ஏன்? தெருவில் இருக்கும் ரெஃப்யூஜிகளை பார்க்கும் சந்துரு ஏழைகள், முஸ்லீமாக இருந்தாலும் ஏழைகள் அப்படின்னு சொல்றான். ஏன்?
இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சோம்னாலே இந்த நாவல் என்ன கொண்டு போகுது, எங்க கொண்டு போக போகுது நம்மள அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது. அதே போல இந்த விவரணையில் இன்னொரு சிறப்பா நான் நினைக்கிறது, ஆசிரியரின் பார்வையில் வரும் அத்தியாயங்களில் வரும் விவரணை, சந்துருவின் பார்வையில் வரும் விவரணை இரண்டும் தெளிவாக வேறுபடுகிறது. உதாரணமாக ஆசிரியர் அத்தியாயத்துல வர ஒரு வார்த்தை, ஒரு வீட்டில் வெகு நாட்கள் குடியிருந்தால் நிரம்பிவிடும் கண்டாமுண்டா சாமான்கள் அவன் வீட்டிலும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவசாலியான முதிர்ந்த பார்வையும், சந்துரு முதன் முதலாக காந்தி குறித்து யோசிப்பதே, இவ்வளவு கலவரம் இங்கே இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து ரகுபதி ராஜாராம் பாடிக்கிட்டு இருக்காராம் என்று காந்தியை குறித்து அவன் சொல்வதில் இருக்கும் முதிர்ச்சியின்மையும், அது எவ்வாறு மாறுகிறது பிற்பகுதியில் எவ்வாறு மாறுகிறது என்பதும் இந்த இந்த விவரணையில் ஒரு முக்கிய இடம் இருக்கு. அதே வேளையில் எந்த உணர்வுமே இல்லாமல் ஒரு பத்திரிகை செய்தி போல நேரடியாகவே விவரிக்கப்படும் இந்த நாவலில் சில இக்கட்டான விவரணைகள் கூட நம்மை புன்னகைக்க வைத்து விடுகின்றன. உதாரணமா வெளியிலிருந்து வரும் பொருட்கள் எல்லாம் நின்று போய் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஹைதராபாத்தில் வண்டி எல்லாம் கடல் எண்ணெயில் ஓடுது, அதனால ஊர் முழுக்க ஒரு பஜ்ஜி வடை பொரித்த வாசனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான விவரணைகள் அருமையானது. புறக்காட்சிகள், சம்பவங்கள் போன்றவற்றின் விவரணை போலவே அக உணர்வுகளின் விவரணைகளும் அபாரமாக இருக்கு. 30 வருடங்கள் கழித்து 45 வயதான ஆசிரியர் அவருடைய நினைவிலிருந்து எழுதப்பட்ட ஒரு 15-16 வயது சிறுவனின் பெண்கள் குறித்த அக ஓட்டங்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். குறிப்பாக ஒரு பெண் என்று இல்லாமல் அவன் செல்லும் இடத்திலெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெண், அவள் குறித்து அவன் யோசிப்பது, அவர்களின் எல்லோரின் நினைவுகளும் ஒன்றே போல் அவனை வதைப்பது என்பது நாமும் கடந்து வந்த ஒரு காலம் தானே. அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை மாத்தாம சொல்லிடுறதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நாவலிலிருந்து வாசிச்சிடறேன். இப்போது வழக்கமாக பல ஆண்டு காலமாக தோன்றும் எண்ணங்களுடன் புதியதாக ஒன்று புகுந்து கொண்டிருக்கிறது. பல சமயங்களில் அதற்கு ஒரு உருவமோ தனி அடையாளமோ கிடையாது, அது பெண் சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் அந்த பெண்ணுக்கு, அந்த நிலை ஏற்படுத்தும் அந்த பெண்ணுக்கு தனிப்பட்டது ஒரு தோற்றம் கிடையாது. பெண் வெறும் பெண், அவ்வளவுதான். ஆனால் வெளியே போகும் ஒரு பெண்ணை பார்த்தால் அவள் அவன் மனம் முழுவதும் அவனை ஆட்டிப்படைக்கும் பெண்ணோடு ஒன்றிக்கொண்டு இன்னமும் அதிகமாக உபாதைப்படுத்துகிறாள். இப்படி எவ்வளவு பெண்கள் உபாதைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பக்கத்து வீட்டு பியாரி பேகத்திலிருந்து குசினி பரச்சேரி புஷ்பா வரை இவர்கள் பெயர் தெரிந்தவர்கள். பெயர் தெரியாத பெண்கள் எத்தனை! நண்பர்களே, இந்த உணர்வை தன் இளமை பருவத்தை குறித்து யோசிக்கும் எந்த ஒரு ஆணும் உணர்ந்து கொள்வான் என்ற நேரடி அனுபவத்திலிருந்து நான் உறுதியாக சொல்வேன். பெண் நண்பர்கள் அதுக்காக கோவித்துக் கொள்ளக்கூடாது. அவர்களின் நகமும் புரியும் போது இந்த மாதிரி உரையாடுதலை நிறுத்திட்டு புனைவதை போயிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த நாவலின் சில விவரணைகள் வெகு நுணுக்கமாக ஆகி வாசகனுக்கு அயற்சியாக இருப்பது போல தோன்றினாலும் அது ஒரு சில இடங்களில் மொத்த வரைபடத்தில் அது சென்றமரும் விதம் ஒரு மலை பெய்து தருகிறது. உதாரணமாக செகந்திராபாத் நகர் அமைப்பு, அதன் தெருக்கள், இடங்கள், சந்துகள், கடைகள் என ஏகப்பட்ட தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நண்பர் ஒருவர் இதை வாசிக்கும் போது 2 நாட்களாக வாசிக்கிறேன், கிரவுண்டில் இருந்து சந்துரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய செகந்திராபாத் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. உண்மைதான். ஆனால் உங்களில் பலருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்களை வரைந்து அளித்த அனுபவம் இருக்கலாம். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஓவியத்துல என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன பொருட்கள் இருக்கும், நீங்கன்னு சொல்லி அவங்க வரைஞ்சு கொடுக்கறது என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் எண்ணத்துல இல்லாத, உங்கள் உடலில் இல்லாத, தினமும் மாறும் பல பொருட்கள், உங்கள் சட்டை, கண்ணாடி, கை கடிகாரம், நீங்க எப்பவுமே வச்சுட்டு இருக்க மொபைல் போன் எல்லாத்தோட தான் சேர்த்து நம்மளை வரைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்மளவுல அதெல்லாம் நாம இல்லைன்னு தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம பார்க்கிறவங்க, நம்மை வரைபவங்க ஒரு படைப்பாளியின் பார்வையில் இந்த சிறு பொருட்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் நாம் இல்லையா? ஓகே, விவரணை நீண்டு போச்சு. அடுத்ததுக்கு போயிடலாம். உரையாடல். நாவலில்
உரையாடல் வெகு குறைவாகவே இருக்கு. ஆனால் வெகு சில வார்த்தைகள் சொல்லப்படும் விஷயத்தை அல்லது உணர்வை அழுத்தமாக சொல்லிவிடும் கூறிய உரையாடல். முதல் பகுதியில் நரசிம்மராவ் அண்ட் சந்துரு முதல் முறையாக அவங்க மீட் பண்ணும்போது பேசுவாங்க. அவன் கேட்பான், எக்கரா போய் வச்சுனாவோ, கிரிக்கெட் ப்ராக்டிஸ், 2 வார்த்தை தான். எங்கே? காலேஜில். தூ, என்ன தூ, உனக்கு வெக்கமா இல்லையாடா அவங்க பாதிக்காரங்களோட போய் விளையாடுறதுக்கு? அப்புறம் நாசிர் அலி கான் தானே கேப்டன்? ஆமாம். அப்புறம் சரி நான் வரேன். இவ்வளோதான், ஒரு 10 லைன். இதிலிருந்தே சந்துருவின் எந்த பக்கமும் சாயாத அல்லது எந்த பிரச்சனைக்கும் சாய விரும்பாத தன்மையும், ஒரு எஸ்கேப்பிங் தன்மையும், அதே நேரம் கொள்கைக்கு தன்னை கொடுத்து விட்ட நரசிம்மராவ் அவனுடைய பிரிவினை பார்வை, வெறுப்பு, இது எல்லாமே சில வரிகளிலேயே, வசனங்களிலேயே ரொம்ப தெளிவாகிறது. சந்துரு ரசாக்கர்களால் தாக்கப்பட்டு எப்போதும் போகும் எண்ணெய் கடைக்கு செல்லும் அந்த காட்சியில் அந்த எண்ணெய் கடையம்மாள் தன் மகனோட 3 பேர் தான். அந்த எண்ணெய் கடையம்மாள், அவங்க சந்துரு, இவங்க 3 பேர் இருக்கும்போதும் ஆரிய சமாஜ் போன்ற எதிர்ப்பக்க அமைப்புகளும் அதில் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதும், அவர்களின் வன்முறை குறித்தும், அது குறித்து அந்த பெற்றோர்களின் கவலை குறித்தும், இது எல்லாமே ஒரு சில வசனங்களிலேயே தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பெரிதாக விளக்கவே பட்டிருக்காது. சின்ன ஒரு 10 லைன் வசனத்தில் இது ரொம்ப கூறியதாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பிற்பாடு தம்பிமுத்து ஆசிரியரின் பாட்டு கற்றுக்கொள்ளும் அத்தியாயம் நகைச்சுவையும், அதே நேரம் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஒத்த வார்த்தையில் அவர் கூழ்மை அடைந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அடுத்த இதுக்கு போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி மாறுற ஒரு அந்த டிரான்சிஷன், இதெல்லாமே டைலாக்ஸில் ரொம்ப கூர்மையாக வந்திருக்கும். அடுத்து கதாபாத்திரத்தின் வளர்ச்சி. இந்த நாவலே ஒரு சிறுவன் மெல்ல வளர்ந்து அரசியல் உணர்வு அடைந்து பின் அதிலிருந்து வேறொரு தளத்திற்கு முன்னகரும் ஒரு வளர்ச்சியை தான் காட்டுகிறது. இதை ஒரு வசதிக்காக வளர்ச்சியை விளக்குவதற்கு ஒரு வசதிக்காக புறத்தளம் அகத்தளம் என 2லும் நம்ம இதை வச்சு பார்க்கலாம். முதல் பகுதியில் சந்துரு எனும் சிறுவன், அவன் விளையாட்டு பருவம், மெல்ல மெல்ல அவன் வெவ்வேறு நண்பர்களை பெறுதல், இழத்தல், அவனுடைய சிறிய வாழ்க்கையில அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே முக்கியமா நினைச்சுக்கிறது, அதை மட்டுமே செய்யறது, இதெல்லாம் தான். எந்த தீவிர கொள்கையோ அல்லது அப்படி இருப்பவர்களை தவிர்த்துமோ தான் வாழ்கிறான். இது அவனுடைய புறத்தளத்துல. ஆனா அகத்தளத்துல மெல்ல பெண்கள் குறித்து விளக்க முடியாத ஒரு உணர்வுக்கு அறிமுகமாகிறான். முதல் பகுதியின் இறுதி அத்தியாயத்தில் அது குறித்து ஒரு கனவு கண்டு பயந்து கூச்சப்படுகிறான். தன்னை வதைத்துக் கொள்வதன் மூலம் சற்றே மெல்கிறான். அப்படியே 2ஆம் பகுதி போனோம் அப்படின்னாக்க, விடுதலை விடுதலை பாடி கவனிக்கப்படுகிறான். கூட்டத்தோடு போராட்டத்திற்கு போய் இஸ்லாமிய நண்பர்களின் கேலிக்கு ஆளாகிறான். ஆனால் அதனால், அந்த கேலியினால் வைராக்கியம் கொண்டு மிக தீவிரமான இந்திய இணைப்பு முடிவுக்கு வருகிறான். ரத்தத்தால் கையெழுத்து போட்டுட்டு ஐயோ போட்டுட்டமே, காலேஜ் போக முடியாதே என்று வருத்தமும் படுகிறான். ஆனாலும் அவனிடம் ஒரு வெறுப்பு இல்லை. ரெஃப்யூஜிஸின் பரிதாப நிலை குறித்து தொடர்ந்து யோசித்து கொண்டேதான் இருக்கிறான். தப்பிச் சென்று புகுந்து கொள்ளும் ஒரு குடிசை வீட்டு கிழவி, ஏழை இஸ்லாமிய கிழவி நிலை குறித்தும் வருந்துகிறான் அல்லது யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது விவாதத்தில் இருந்து அவன் விலகி ஓடுவதில்லை. சையது மாமாவோட எதிர்வாதம் செய்கிறான். அந்த ஒரு வளர்ச்சி தெளிவாகவே இருக்கும். அகத்தளத்தில் பெண்கள் குறித்து யோசிப்பது குறைகிறது. அதுவும் கல்லூரியை புறக்கணிப்பதால் பார்க்க முடியாத பெண்களை பற்றிய ஒரு ஏக்கம் தான் அவனிடம் இருக்கே தவிர, அவன் பெரிய லெவல்ல முதல் அத்தியாயத்த அளவுக்கு அதை யோசிக்கிறது இல்லை. அதுவும் ஒரு கணம் கியாரி பேகம், இன்னொரு கணம் சட்டைக்காரி, பஸ்ஸில் ஏறி செகந்திராபாத் ஸ்டேஷன் சென்றால் நாகரத்னம், ரெஜிமெண்டல் பஜார் பக்கம் வந்தால் அந்த குசினி பரச்சேரி பெண் புஷ்பா, டேங்க் ஃபண்ட் தாண்டி விட்டால் பத்மா சிவராவ், மிஸ் தாரா பூர்வாலா, ஒரு முகமும் ஒழுங்காக நினைக்கிறதில்ல. ஆனால் இவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் அவன் அதற்காக கூட கல்லூரிக்கு போவதில்லை. புறக்கணித்த கல்லூரியை புறக்கணித்த அந்த கொள்கையில் அவன் நிற்கிறான். அப்படியே 3ஆம் பகுதிக்கு சென்றால் ரசாக்கர்களின் அராஜகம், லம்பாடி பெண்களுக்கு நிகழும் அக்கிரமம், காந்தியின் கொலை என கேள்விப்படும் நிகழ்வுகளால் அவன் ஒரு பக்கத்திற்கு முழுமையாக போட்டான், ரொம்ப தீவிரமாகவும். அதுவும் காந்தி அத்தியாயத்தில் கொன்றது முஸ்லீமாக இருந்தால் 10 அல்லது 100 அல்லது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முஸ்லீம்களையும் கொள்வேன், நிஜாம், காசிம் ரஸ்வி எல்லாரையும் கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தீவிர நிலைக்கு போறான்.
ஆனாலும் அவன் இங்கும் தன்னை உதைத்துக் கொள்கிறானே தவிர வேறு நேரடி வன்முறைகளில் அவன் ஈடுபடுறதில்லை. அதே வேளையில் அகத்தளத்தில் பெண்கள் குறித்த அந்த கிளர்ச்சி சமன்பட்டு முதிர்கிறான். ஆசிரியர் சொல்றது படி பார்த்தா நாகரத்னம் அவன்கிட்ட ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல வந்து அவர் இதாவே சொல்லுவாரு, நான் உல்லாசப்படும் ஆற்றலை இழந்து விட்டேன், இனி எனக்கு பெண்கள் எந்த கிளர்ச்சியும் ஏற்படுத்த மாட்டார்கள் அப்படின்னே வந்து அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த 3 பகுதியிலும் எல்லா பகுதிகளிலும் அவனுடன் எப்பொழுதும் ஒரு கருணை இருந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் வளர்கிறது. அதுதான் ஏழை இஸ்லாமியர்களின் குறித்தும் ரெஃப்யூஜிஸ் குறித்தும் அவர்களின் உறைவிடங்கள் குறித்தும் கந்தல் உடைகள் குறித்தும் அவர்களின் மெலிந்த உடல் குறித்தும் எப்போதும் அவன் அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறான். இறுதியாக உச்சக்கட்டத்தில் தன் தரப்பிலும் இருக்கும் வன்முறையை, நிகழ்த்தப்படும் வன்முறையை, தன் தரப்பு பக்கத்திலிருந்தும் நிகழ்த்தப்படும் வன்முறையை நேரடியாக காண்கிறான். இருபக்க வன்முறையிலும் பாதிக்கப்படுபவர்கள் எப்பொழுதுமே ஒன்றுமில்லாத இந்த ஏழைகள் தான் என்று கண்டுகொள்கிறான். அந்த வன்முறையிலிருந்து தப்பியோட நேரும் ஒரு உச்ச காட்சியில் அவன் அங்கு நகரும் ஒரு உச்ச நிகழ்வில் அங்கிருந்து விலகி ஓடுகிறான். அவன் விலகிச் செல்லும் ஓடுவது ஒரு உண்மையான விடியலுக்குள் என்று இந்த நாவல் முடிகிறது. அந்த நாவலின் கடைசி வரிதான் இந்த நாவலை ஒரு பெரிய நேர்மறை படைப்பாக்கி நம்மை ஆசுவாசப்படுத்துகிறது. இன்னும் சில சுவாரஸ்யமான அவதானிப்புகளாக எனக்கு தோன்றியதில் ஒன்று, சில விஷயங்கள் என்றும் மாறுவதில்லை. 1947 ஆனாலும் சரி, 2026 ஆனாலும் சரி, உண்மை என்பது ஒன்று இல்லை. அதிகாரத்திற்கு என்ன வேண்டுமோ அதுவே உண்மை என்று போதிக்கப்படுகிறது அவரவர் தரப்பிற்கு. அதையே கொள்கை வெறியர்கள் இப்பொழுதும் நரசிம்மராவ் போல எதிரே இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாத முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். நாவலில் மெர்ச்சர் கேட்கும் நரசிம்மராவும் அப்படித்தான், தனிநாடு கேட்கும் சையது மாமாவும் அப்படித்தான். இன்று நம்மிடம் எத்தனை நரசிம்மராவ் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள்? நாம் இன்று எத்தனை பேருக்கு சையது மாமா என்று யோசித்து பார்க்கலாம். நண்பர்களே, எங்கள் டாலஸ் நண்பர்கள் வாசிப்பு குழுமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் அசோகமித்திரன் சிறுகதைகளையும் இறுதியாக இந்த நாவலையும் வாசித்தோம். சிறுகதைகள் வாசிப்பின் போது நிறைவூட்டும் கசப்பூட்டும் என இருவிதமான வாசிப்புகள் அனுபவங்கள் பகிரப்பட்டன. இதில் நான் முதல் கோஷ்டி. குறிப்பாக அவர் முன்னால் நிற்கும் மலையை நேரடியாக கூற மாட்டார். அருகில் இருக்கும் காட்டை, புல்வெளியை எல்லாம் விஸ்தாரமாக விளக்கி இறுதியில் அதே மலையை அங்கிருக்கும் ஒரு புல்நுனி பனித்துளியில் நமக்கு காட்டித் தருவார். எனக்கு அந்த மலையின் அழகு வெகு நெருக்கமாக இருக்கிறது. அன்றாடத்தில் நமக்கே தெரியும் பல்வேறு நுணுக்கமான தகவல்களால் நிரப்பி அவர் அளிக்கும் அந்த ஓவியம் குறிப்பது பெரும்பாலும் அதை மீறிய ஒரு காலாதீதமான ஒன்றாகவே இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இந்த நாவலும் என்னை பொறுத்தவரை அப்படித்தான். யதார்த்தவாத நாவலுக்கான எல்லா கூறுகளும் கொண்ட நாவல். சொல்லப்போனால் அதற்கான ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கி அளித்த முன்னோடி நாவல் என்று கூட சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளும் யதார்த்தவாதம் நேரடி உணர்ச்சி, வாசகனுக்கு ஒரு கனவினை அளித்தல் போன்றவற்றை செய்வதில்லை என்பதையும் முழுமையாகவே ஒத்துக்கொள்கிறேன். அது இந்த வகைமையின் தலை என்று நினைக்கிறேன். ஆனால் பிரதியை அது இயங்கும் வெளியில் மட்டும் கருத்தில் கொள்வதால் இந்த நாவல் வாசிப்பு குறித்து எனக்கு ஒரு நிறைவே இருக்கிறது. பட்டம் வெகு உயரத்திலே பறந்தாலும் நூல் நம்ம கையில் இருக்கிறது என்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனால் அந்த உயரத்திற்கும் போகலாம் என்று காட்டியதுதான் அசோகமித்திரன் என்னும் மேதையின் பங்களிப்பு என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவர் ஜெயமோகனின் புத்தக அலமாரியில் சிரித்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த நாவலை வாசித்துவிட்டு அதன் தாக்கத்தில் கிட்டத்தட்ட இதே கருவை கொண்ட ஹேராம் படத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் நாம் நண்பர்கள். இறுதியாக என் வாசிப்பை விரிவாக்கியதில் விஷ்ணுபுரம் குழுவினர்களுக்கும் டாலஸ் நண்பர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. அவர்களுக்கு என் நன்றியும் அன்பும். என்றும் மேன்மையிலே இட்டுச் செல்லும் ஆசிரியர் ஜெயமோகனை பெருவிருப்புடன் இவ்வேளையில் நினைத்துக் கொள்கிறேன், வணங்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, தொடக்கத்தில் நான் சொன்ன என் தேர்வு குறித்து மீண்டும் எண்ணி பார்க்கிறேன். அது 200 மதிப்பெண்களுக்கான தேர்வு. ஆனால் என்னால் 120 மதிப்பெண்களுக்காக மட்டும்தான் தயாரிக்கவே முடிந்தது. அதை மட்டும்தான் எழுதினேன். அதில் ஒரு 90% மதிப்பெண்களையும் பெற்றேன். இந்த உரையும் அப்படித்தான்.
இந்த நாவலை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டதாகவோ விளக்கி விட்டதாகவோ நான் நினைக்கவில்லை. ஒரு கலைப்படைப்பை அப்படி செய்ய முடியுமா என்ன? என் எல்லைகளுக்குள் இருந்தே செய்திருக்கிறேன். ஆனால் என் அளவில் முழுமையாக என்று நம்புகிறேன். என் மதிப்பெண்களை நீங்கள் அளிக்கலாம். என் விடுபடல்களை நீங்கள் பகிரலாம். நன்றி. மிக அருமையான முறை மூர்த்தி.